ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூஸ் பண்ண ஒரு அப்டேட்டான ஒரு தகவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் அப்ளிகேஷன் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேடிஎம் அப்ளிகேஷனில் என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ February 29 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஆர்பிஐ ரூல்ஸை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் விதி மீறிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அதாவது பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்க, அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் வேலெட் அண்ட் அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ 29 அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் தரப்புலேருந்து ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது யாரெல்லாம் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். மெயிலில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா தவிர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். February 29 and 24. ஸோ இந்த டேட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி டேட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் பேடிஎம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணல, ஸோ எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் யூஸ் பண்ணல, எந்த ஒரு வேலெட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ லிங்க் அதாவது அனதர் பேங்க்கோட அக்கௌண்ட்டை நான் இந்த அப்ளிகேஷனில் லிங்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஐ மெத்தட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் யூபிஐ மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, அப்போனா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மட்டும்தான் அந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் பண்ணுறாங்க. நீங்கள் யூபிஐ மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெசேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது போல் அப்படியே தகவல் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண அப்படின்னு நினச்சா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.